ஏரியில் இருந்த பிளாஸ்டிக் கழிவுகளை மாணவர்கள் அகற்றி சாக்கு பைகளில் அடைத்து மாநகராட்சி ஊழியர்களின் உதவியுடன் அப்புறப்படுத்தினர். இடியுடை பெருமழை எய்தா ஏக பிழையா விளையுள் பெருவலம் சுரப்ப மழை பிணித்து அப்படின்னு சிலப்பதிகாரம் பாடலில் இளங்கோவடிகள் அந்த காலத்திலே பெய்கின்ற மழையை ஏரி குளங்களில் சேமித்து வச்சு இயற்கை வளத்தை நம்ம பெருக்கணும் அப்படின்னு இளங்கோவடிகள் சொல்லியிருக்காரு. அது மாதிரி நம்ம சுற்றி இருக்கிற ஏரி குளங்களை பாதுகாத்து நீர் வளத்தை அதிகப்படுத்தினா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குங்கிறதுக்காக தொடர்ந்து கலப்பணி செய்கிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். அம்பத்தூர் மேனாம்பேடு குளம் முக்கிய நீராதாரமாக இருக்கிற ஒரு சுற்றுச்சூழல் பூங்கா ஆகும். சென்னை புறநகர் பகுதியான அம்பத்தூர் ஊராட்சிக்கு உட்பட்ட குளம் மேனாம்பேடு குளம். சுமார் 5 ஏக்கர் பரப்பளவு கொண்டது இந்த குளம். இக்குளத்திற்கு அம்பத்தூர் கருக்கு சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து நீர் வருகிறது. இந்த குளத்தின் உபரி நீர் கொரட்டூர் ஏரிக்கு செல்கிறது. கொரட்டூர் ஏரி சென்னை அம்பத்தூர் மண்டலம் கொரட்டூரில் 990 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள ஒரு ஏரியாகும். இது மேற்கு சென்னையின் மிகப்பெரிய ஏரிகளில் ஒன்றாகும். கொரட்டூர் ஏரி, அம்பத்தூர் ஏரி, ரெட்டேரி ஆகிய 3ம் தொடர் நீர்நிலைகளாகும். மழைக்காலத்தில் இதில் ஒவ்வொரு ஏரியாக நிறைந்து அதன் உபரி நீர் அடுத்த ஏரியை நிரப்பக்கூடிய வகையில் உபரி நீர் வாய்க்கால்கள் அமைந்துள்ளன. 1970களுக்கு முன் நீர் பற்றாக்குறை நிலவிய காலங்களில் இந்த ஏரி நீர் சென்னையில் மக்களுக்கு வழங்கப்பட்டு வந்தது. இந்த இடம் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால் இந்த பகுதி மக்களோட ட்ரைனேஜ் வாட்டர் கழிவு நீர் கூட்டையாக இருந்தது. நாங்கள் முதல்ல 5 வருஷத்துக்கு முன்னே அம்பத்தூர் தாமரை குளம் பண்ணோம். தாமரை குளம் இதே நம்மால் மணி ஐயா வந்தாங்க. இதே போல் ஒரு 11 குளம் அம்பத்தூரில் எங்களால் பண்ண முடிஞ்சது மக்களோட பங்கேற்பால். அம்பத்தூர் மேனாம்பேடு குளத்தை பாதுகாக்க அதனை சீர்படுத்தி சுற்றிலும் மதில் சுவர் அமைத்து நடைபாதையும் அமைத்து மக்கள் தினமும் பயன்படுத்தும் விதமாக அரசு நிர்வாகம் சீர்படுத்தி இருக்கிறது. கடந்த 2 வருஷத்துக்கு முன்னே பார்த்தீங்கன்னா குளத்தை சுற்றி கரை இருந்தது, வாக்கிங் ட்ராக் இருந்தது. ஆனால் பசுமையே இல்லை, ரொம்ப ட்ரையாக இருந்தது. நாங்கள் அடுத்த கட்டமாக ஒரு 10,000 களப்பணி 10,000 பனை விதைகளை வச்சு இங்கே தான் ஆரம்பித்தோம். 10,000 பனை விதைகள் நடவு. அதில் சுமார் 2,000 பனை விதைகள் இந்த சர்க்கிள்லேயே நட்டிருக்கோம். இந்த 2,000 பனை 500க்கும் மேற்பட்ட பனை விதைகள் நல்லா வந்திருக்கு. இந்த 3 வருஷம் வளர்ச்சியை நீங்கள் சுற்றி நடந்து வரும்போதே பார்க்கலாம். மக்கள் கூடும் இடமாக மாறும்போது மக்கள் பயன்படுத்தும் நெகிழி பொருட்கள், தண்ணீர் பாட்டில்கள் எல்லாம் குளத்தை மாசுபடுத்துகின்றன. நாள்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் பூங்காவாக மாறி இருக்கிற அம்பத்தூர் மேனாம்பேடு குளத்தை சுத்தப்படுத்தி கரைகளில் மரக்கன்றுகளை நடும் களப்பணியை அம்பத்தூர் நீர்நிலை பாதுகாப்பு இயக்கம், அன்னை வயலட் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, சேத்பட் லயன்ஸ் கிளப், அத்தி பசுமை இயக்கம், வார்டு 80 மற்றும் 82 ஆகியவற்றின் மக்கள் நல சங்கங்கள், தன்னார்வலர்கள் மற்றும் மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் சேர்ந்து முன்னெடுத்தனர். And tree plantation is one of the most important in our career. Throughout இன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா I am really so happy. One tree in the name of mother. So எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, என்னுடைய பேர்ல 13 மரங்கள் மெட்ராஸ் சிட்டில என் பேர் போட்டு இருக்கு throughout சிட்டில. ஸோ அது எனக்கே கொஞ்சம் பெருமையா இருக்கு. ஏன்னா அன்னைக்கு நான் சித்திரை பார்த்துட்டு போனேன், அந்த வந்து நல்ல மரமா வளர்ந்து it has become a big tree, so giving lot of shade. இந்த ஏரியாவில் நாங்கள் பண்ண ஆரம்பித்து 3ஆம் ஆண்டாக கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். தாயின் பெயரால் ஒரு மரம் நடுவோம் அப்படின்ற கான்செப்டில் அன்னை வயலட் கல்லூரி மாணவர்களும் மற்றும் லயன்ஸ் கிளப் ஆஃப் சேத்பட்டு 324 அவர்களும் வந்து இன்றைக்கி பங்கேற்றாங்க. புதிய தலைமுறை நம்மால் முடியும் குழு இதுக்கான ஒருங்கிணைப்பு பணியை மேற்கொண்டாங்க. அத்திக்குழு சார்பாக இயற்கை மீட்டெடுக்கும் பணியில் 5 வருடங்களாக பணிபுரிந்து வருகிறோம். தன்னார்வலராக தொண்டு செய்து வருகிறோம்.
இன்றைக்கி வந்து இது மாதிரி ஏரியை சுற்றி மரக்கன்று நட போகிறாங்கன்னு கேள்விப்பட்டு வந்து பார்த்தோம். நூற்றுக்கணக்கான மாணவர்கள் அவ்வளோ ஆர்வமாக வந்து அந்த தொண்டு செய்கிறப்ப இந்த உலகம் வந்து இன்னும் பசுமையாக மாறுறதுக்கான காலம் வந்து வெகு தூரத்தில் இல்லை, வெகு விரைவில் இருக்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் நாங்கள் இன்றைக்கி நிறைவு செஞ்சு திரும்புகிறோம். எல்லாமே எக்யூப்மெண்ட் நாங்களே கொண்டு வந்தோம். கடப்பாரை, மண்வெட்டி எல்லாமே கொண்டுட்டு வந்தோம். அதில் ஒருத்தர் தோன்றது, ஒருத்தர் தண்ணி பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷேர் பண்ணி பண்ணாங்க. அது ரொம்ப டிஃப்ரெண்ட். ஒருத்தரே செய்யட்டும் அப்படின்னு இல்லாமல் பசங்க குழி தோன்றப்போ பொம்பளை பிள்ளைங்க செடி எடுத்துகிட்டு போனாங்க. ஒருத்தரை நடுறது, ஒருத்தரை தண்ணி ஊற்றுறது, அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. தன்னார்வலர்கள் குளத்தின் கரைகளில் மரக்கன்றுகளை நட்டனர். மாணவர்கள் குழுவாக இணைந்து பள்ளம் எடுத்து மரக்கன்றுகளை நட்டு குளத்தில் இருந்து நீர் எடுத்து கன்றுகளுக்கு ஊற்றினர். இங்கே வந்து ஒரு கல்லூரி மாணவர்கள் வந்து ஒரு 100 மாணவர்கள் கலந்து கொண்டு மிகவும் சிறப்பாக அவர்கள் பணியினை ஒவ்வொரு கன்று குழி எடுத்து அதை நடவு செய்து மிக நேர்த்தியாக அவர்களுக்கு பெயரை அந்த மரத்துக்கு உண்டான அவர்கள் பெயரை சொல்லி அந்த மரக்கன்று ஊன்றது மிகப்பெரிய ஒரு வரப்பிரதாசமாக நான் கருதுகிறேன். 4 நாகலிங்க மரக்கன்றுகள், 2 கொய்யா கொடுக்காப்புளி மரக்கன்று, ஒரு மாதுளை மரக்கன்று, அதே மாதிரி ஒரு புன்னை மரக்கன்று, அது மாதிரி 9 மரங்கள் கொண்டாந்து இங்கே நட்டோம். இன்றைக்கி மாணவ செல்வங்களுடைய ஒத்துழைப்பு வந்து எனக்கு ரொம்ப உண்மையிலேயே மிகப்பெறமாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்விரான்மெண்டல் எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறது, ஸோ மரம் நடுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்ன்ற ஒரு அவேர்னஸ்க்காக நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ எங்கள் டிபார்ட்மெண்ட்லேருந்து பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து ஸோ அவங்களே வந்து அவங்களுடைய அம்மானுடைய பெயரில் வந்து ஒரு மரம் நட்டுருக்காங்க. அடுத்து இன்றைக்கி பண்ணும் போது நிறைய சில்ட்ரன்ஸ் அண்ட் ஏஜ்டு பர்சன்ஸ்லாம் வந்து இன்வால்வ் ஆனாங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. அவங்க ஒரு வயசான பாட்டியை வந்து எங்ககிட்ட சொன்னாங்க, எங்கள் அம்மா பேரில் நாங்கள் வந்து ஒரு மரத்தை நட்டோம், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த வழி அதுக்கடுத்து நிறைய பேர் இந்த வழியாக போகிறவங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இதில் அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸாக நாங்கள் எல்லாருமே வந்தோம், செடி நட்டோம், இங்கே இருக்க பிளாஸ்டிக்ஸ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணோம். இங்கே செடி நடுறவங்களுக்கு எல்லாருக்கும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணோம். இதே மாதிரி எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் ஒரு செடி நட்டிங்கன்னா இன்னும் ஜெனரேஷன் போக போக நல்லாயிருக்கும். குழுவாக இணைந்து களப்பணி செய்தது நல்ல அனுபவத்தை கொடுத்ததாக மாணவர்கள் மகிழ்ச்சியாக பகிர்ந்தனர். எல்லாரும் கூடயும் சேர்ந்து வைக்கும்போது அது ஒரு ப்ராப்பராக நம்ம வச்சு இது பண்ணும்போது அது ஒரு புது ஹாப்பினஸ் நமக்குள்ள இருந்து கிரியேட் ஆகும். எல்லாரும் கூட ஃப்ரெண்ட்ஸாக வைக்கிறோம். இப்போது நாளைக்கு கூட நம்ம இந்த சைட் போகும்போது நான் வச்ச செடி அங்கே உள்ளே இருக்குது அப்படின்ட்டு பெருமையாக கூட அது கொஞ்சம் நல்லா இருக்கும். நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டது வந்துட்டு பிளான்ட்டை எப்படி பிளான்டேஷன் பண்ணணும், கார்டனிங் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்துட்டு இது எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்றத பற்றி நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம். தென் வந்துட்டு இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பற்றியும் எங்களுக்கு நிறைய சொல்லி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இந்த டே ஃபுல்லாகவே போச்சு. பிளான்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பிளான்டிங் நான் இந்த மாதிரி பார்த்தது இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பண்ணுறேன். இந்த மாதிரி மரம் நட்டது வந்து நல்லா சந்தோஷமாக இருந்தது. நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. அப்போ தான் அவங்களோட ஹெல்ப்னஸ் எனக்கு புரிஞ்சுது. நிறைய பேர் மாற்றி ஹெல்ப் பண்ணிக்கிட்டாங்க, தண்ணி எடுத்துன்னு வந்தாங்க. பிளான்ட் எப்படி பண்ணாத வைக்கணும்லாம் தெரியாது, ஒரு இதில் போய் வச்சிருவோம் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் எப்படி ப்ராப்பராக பண்ணணுன்றதை சொல்லி கொடுத்தாங்க. பிள்ளைங்களை கூட அற்புதமான ஒரு நிகழ்வு. ஏன்னா வீட்டில் ஒரு மரம் வச்சுருப்பாங்களா தெரியாது. ஒரு தாயின் பெயரில் ஒரு மரம் வச்சு இன்றைக்கி அவங்க வந்து அற்புதமாக அந்த நிகழ்வினை கொண்டாடினாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் கிளீனிங் ஒர்க்கும் இங்கே பண்ணாங்க. ஏரிகளை பராமரிப்பது எப்படின்றத கற்றுக்கொண்டாங்க. இது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய பேர் ஜென்ரேஷன் அடுத்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நம்ம எதாவது சொல்ல விரும்பணுன்றது இது நம்ம ப்ராக்டிக்கலாக செஞ்சால் தான் அதை அவங்க தெரிஞ்சுப்பாங்க. நம்ம எதுவுமே வாய் வார்த்தையே சொல்கிறப்ப அவங்களுக்கு தெரிய போகிறதில்ல. நாங்களாம் இறங்கி களத்தில் இறங்கி அதுக்காக தான் ஸ்டூடெண்ட்ஸோடு சேர்ந்து செய்ய ஆரம்பித்தோம். ஸோ இது கொஞ்சம் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கும். நான் இப்போ தான் ஃபஸ்ட் முறையாக இது கலந்துருக்கேன். இதில் வாரம் வந்து செடி வந்து நட்டுட்ருக்கோம். செடி வந்து ஒவ்வொரு சைடும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து இங்கே வந்து சர்வீஸ் ரோடு அம்பத்தூர் நீர்நிலைகள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக சர்வீஸ் ரோட்டை நட்டுட்ருக்கோம். அப்புறம் வந்து தாமரை குளம் அந்த பார்க்கில் வந்து நட்டுட்ருக்கோம். இது நாங்கள் செடி நடுறதுக்கு வந்தோம். இங்கே ரொம்ப ஜாலியாக இருந்தது. நாங்கள் க்ளீனிங் ஒர்க்ஸ் பார்த்தோம். பிளாஸ்டிக் கூட நிறையா இருந்தது. பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வராங்க. ஆனாலும் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் நம்ம பிளாஸ்டிக்கை வந்து அவாய்ட் பண்ணணும், குறைக்கணும். இதுதான் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருந்தது. ஏரியில் இருந்த பிளாஸ்டிக் கழிவுகளை மாணவர்கள் அகற்றி சாக்கு பைகளில் அடைத்து மாநகராட்சி ஊழியர்களின் உதவியுடன் அப்புறப்படுத்தினர்.